வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் ஆலோசனை. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து மற்றும் மின்சார பேருந்துகளின் சேவையை அதிகரிப்பது தொடர்பாக ஆய்வு. தூத்துக்குடி மாவட்டம் அல்லிக்குளத்தில் விண்வெளி வாகனங்கள் பொது தொழில்நுட்ப வசதி மையம் அமைக்கிறது. தமிழ்நாடு அரசு இன்ஸ்பேஸ் நிறுவனம் இடையிலான ஒப்பந்தத்தை முதலமைச்சரிடம் காண்பித்த அமைச்சர் கீர்த்தனா வாழ்த்து. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயுடன் தொழில் நிறுவனத்தினர் சந்திப்பு. தலைமை செயலகத்தில் காக்னிசன்ட் மற்றும் நாஸ்காம் நிறுவனத்தினர் ஆலோசனை. முதலமைச்சர் விஜயுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்திப்பு. தலைமை செயலகத்தில் சுமார் 1 மணி நேரம் நீடித்த சந்திப்பில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக விரிவாக ஆலோசனை. ஸ்டெர்லைட் ஆலையை தமிழகத்தில் மீண்டும் செயல்பட அனுமதிக்க கூடாது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் உடனான சந்திப்புக்கு பின் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேட்டி. தவேக ஆட்சி அமைந்ததில் இருந்து தமிழகத்தில் கமிஷன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. திமுக கூட்டணியில் தொடர்வது குறித்து பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பு. கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. 2 எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் இடைத்தேர்தல். யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. வெள்ளை அறிக்கையின் மூலம் தேர்தல் வாக்குறுதியினை நிறைவேற்ற முடியாது என தவேக கையை விரித்துள்ளது. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து ஆழம் தெரியாமல் தவேக காலை விட்டுள்ளதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். கடந்த திமுக அரசை விட குறைவான அளவில் தவேக கடன் வாங்கினால் பொறுப்பில் இருந்து விலகுவதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சவால். தவேக 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்தால் கடன் ரூபாய் 20 லட்சம் கோடியாக உயரும் எனவும் கருத்து. யாரை காப்பாற்ற அதிமுக ஆட்சியின் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை? எதிர்காலத்தில் தேவைப்படுவார்கள் என்பதால் அதிமுகவை காப்பாற்ற முயற்சியா? தீர்ந்து போன சக்தி என அதிமுகவை கூறிய தவேக ஏன் இப்படி ஒரு நிலைப்பாடு எனவும் முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. அதிமுக சட்டமன்ற குழு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கீகாரம். சபாநாயகர் JCD பிரபாகர் அறிவிப்பு. ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேரிடமும் விளக்க கடிதம் பெறப்பட்டுள்ளது. கடிதத்தை படித்து பார்த்த பிறகு நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என சபாநாயகர் விளக்கம். ஒரு தேர்தல் தோல்விக்கே இன்றைக்கு பல கட்சிகள் காணாமல் போய்விடுகிறது. ஆனால் 75 ஆண்டு காலம் கொண்ட கொள்கைக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பாடுபடக்கூடிய இயக்கம் திமுக தான் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. சிறைச்சாலையில் எனக்கு அறிவுரை வழங்கியவர் ஆற்காடு வீராசாமி. மிசாவில் ஏற்பட்ட தழும்பு இன்றும் என் கையில் இருக்கிறது. கலாநிதி வீராசாமி இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றார் திருநள்ளாறு தொகுதி பாஜக எம்எல்ஏ GNS ராஜசேகரன். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். நான் GNS ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது, நான் சட்டப்படி ஏற்றப்பட்ட இந்திய
அரசியலமைப்பின் பேரில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன். இந்தியாவின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் பேணி போற்றுவேன். இந்திய ஒன்றியத்தின் புதுச்சேரி ஆட்சி பரப்பின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய கடமைகளை உண்மையாகவும் மனச்சான்றின்படியும் ஆற்றுவேன். அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க எத்திரத்தவர்க்கும் அச்சமோ அணுக்கமோ இன்றியும் வெறுப்போ இன்றியும் முறை வழங்குவேன். மேகதாது விவகாரத்தில் கண்டிப்பாக எங்களின் கோரிக்கையை பிரதமரிடம் வழங்குவோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதலமைச்சர் ரங்கசாமியின் கோரிக்கையை வழங்குவேன் எனவும் அமைச்சர் GNS ராஜசேகரன் பேட்டி. காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகள் மேகதாது குறுக்கில் அணை கட்டுற முயற்சியில் கர்நாடக அரசு ஈடுபட்டு இருக்கு. இது தொடர்பாக உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கோரிக்கைகளை பிரைம் மினிஸ்டர்டையும் ஹோம் மினிஸ்டர்டையும் நிச்சயமாக கொடுப்போம். அவங்க அதற்கான தீர்வு நிச்சயமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பீங்க? அதாங்க கோரிக்கைகளை இப்போ சிஎம்கிட்ட சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லுவோம், எங்களுடைய தேசிய தலைவர்கிட்ட சொல்லுவோம். நிச்சயமாக அதற்கு அவங்க தீர்வு கொடுப்பார்கள். முதலமைச்சர் ரங்கசாமி எந்த துறை கொடுத்தாலும் திறம்பட செயலாற்றுவேன். அமைச்சராக பொறுப்பேற்ற GNS ராஜசேகரன் பேட்டி. ஓரிரு தினங்களில் என்னென்ன துறை என்று ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அது விரைவில் நடைபெறும். எல்லாருக்கும் துறைகள் ஒதுக்கி தரணியெல்லாம் இருக்குது. அதை விரைந்து செஞ்சு தரணும்னு கோரிக்கை வச்சுருக்கோம். இது இன்றைய தினத்தில் பதவியேற்று செஞ்சுருக்கிறோம். எந்த போர்ட்போலியோ கொடுத்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு தருவோம். புதுச்சேரி அமைச்சர்களாக NR காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு ஆகியோர் பதவியேற்பு. லோக்நிவாஸ் பவனில் நடைபெற்ற விழாவில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன். ஆளுநர் அர்லேக்கர் உரையுடன் நாளை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர். நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட்டை தாவேகா அரசு விரைவில் தாக்கல் செய்யவிருப்பதால் பெரும் எதிர்பார்ப்பு. தனது MLA பதவியை விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்ததால் விராலிமலை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. தமிழக சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது விராலிமலையையும் சேர்த்து 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளதாக தகவல். கட்சி விட்டு கட்சி தாவுபவர்கள் சோற்றில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்களா? சூடு சுரணை உள்ளதா என விஜயபாஸ்கருக்கு RB உதயகுமார் காட்டமான கேள்வி. அதிமுக ஆட்சியின் போது அதிகாரத்தை வைத்து சேர்த்த சொத்துக்களை மீண்டும் கட்சிக்கே எழுதி வைக்க வேண்டியதுதானே என்றும் விளாசல். கடந்த 10 வருடங்களாக எடப்பாடி பழனிசாமியின் கால்களை பிடித்தது நினைவில்லையா என விஜயபாஸ்கரை தாக்கி பேசிய RB உதயகுமார். அதிமுகவை விட்டு தாவேகாவில் இணையும் அளவுக்கு என்ன கேடு வந்தது என்றும் கேள்வி. நடிகர் ரஜினிகாந்த் எந்த அரசியல் கட்சியிலும் இணைய மாட்டார் என நம்புகிறேன். ரஜினிகாந்தை நேற்று சந்தித்த போது அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம். இந்த ஒரு மாத ஆட்சிக்கு சரியான மார்க் போட முடியாது. பெண்கள் பாதுகாப்பில் டோட்டல் ஃபெயில் மார்க் தான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கருத்து. பெண்களை கசக்கி போடும் போனாய்கள் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு தெரியவில்லையா? பெண்களை மரியாதையாக நடத்தாத சமூகத்தை நிச்சயம் மதிக்க முடியாது எனவும் பேச்சு. கோவை மாநகராட்சியில் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் படத்தை வைக்க காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு. மு.க. ஸ்டாலின் படத்தை வைத்தால் காமராஜர் படத்தையும் வைக்க வேண்டும் என காங்கிரஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இரு கட்சி கவுன்சிலர்களிடையே கடும் மோதல். மின்சார வாரியத்தில் அனைத்து வகையான நிரந்தர பணிகளுக்கும் இனி கலந்தாய்வு மூலமே பணி மாறுதல் நடைபெறும்.
வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்வாரியத்தின் பணி மாறுதல் கலந்தாய்வு நடைபெறவுள்ளதாக மின்சார வாரியம் அறிவிப்பு. தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரிய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் சுனில்குமார் IPS. ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமார் கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்வு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் விலகல். தமிழ்நாடு தீயணைப்புத்துறை தலைவர் சங்கர் ஜிவால் IPS ராஜினாமா. தலைவராக நியமிக்கப்பட்ட 9 மாதங்களுக்குள் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சங்கர் ஜிவால். சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே வரும் 19, 20ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கம். இம்மாதம் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும் ரயில்களுக்கான முன்பதிவு நாளை தொடக்கம். ஏழை நடுத்தர மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தொடங்குவதற்கு இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு அனுமதி அளிக்க கூடாது. தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் மற்றும் லெனினிஸ்ட் கட்சிகள் ஒரே அணியாக இணைந்து இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு குழு உருவாக்கம். மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களை ஒருங்கிணைந்து முன்னெடுத்து செல்லும் என வீரபாண்டியன் பேட்டி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவிலில் கைபேசி பயன்படுத்த இன்று முதல் தடை. முழுமையான பரிசோதனைக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை அருகே தென்பெண்ணை ஆற்றில் இருந்து குவியலாக வெளியேறிய ரசாயன நுரைகள். ரசாயன தொழிற்சாலைகளில் திறந்துவிடப்படும் கழிவுகள் ஆற்றில் கலப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் விவசாயிகள், பொதுமக்கள் வேதனை. சேலம் கெங்கவள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாகவே வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் கனமழை. வெள்ளி நீர்வீழ்ச்சி அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீலகிரி, சேலம், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல், தேனி, மதுரை ஆகிய 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசு தற்காலிக தடை விதித்த விவகாரம். மத்திய அரசின் தடை உத்தரவை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். திருடனை பிடிப்பதற்கு பதிலாக பாதிக்கப்பட்டவரின் வீட்டிற்கு பூட்டு போடுவதுதான் உங்கள் புதிய தந்திரமா? நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் டெலிகிராம் செயலியை தடை செய்ததை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி கேள்வி. மேற்கு வங்கத்தில் ஆயிரக்கணக்கான நடைபாதை வியாபாரிகளுடன் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பாஜக அரசுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி. ஆப்கானிஸ்தானுடன் 5 டன் எடை கொண்ட மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்தது இந்தியா. குழந்தைகள், சிறுவர்களுக்கான பராமரிப்பு சாதனங்கள், அறுவை சிகிச்சை தொகுப்பு உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டதாக மத்திய அரசு தகவல். இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னியுடன் இருதரப்பு சந்திப்பை நடத்தினார் பிரதமர் மோடி. ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை திறக்கும் ஒப்பந்தத்திற்கு G7 நாடுகள் ஆதரவு. ஈரானுடன் அமெரிக்கா மேற்கொண்டுள்ள அமைதி ஒப்பந்தம் குறித்து உலக தலைவர்கள் வரவேற்பு.
பிரான்ஸ் நாட்டின் எவியான் நகரில் நடைபெறும் G7 மாநாட்டில் 3ஆம் நாள் அமர்வில் பங்கேற்றார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி உள்ளிட்ட உலக தலைவர்கள் உற்சாகத்துடன் கைகுலுக்கி வரவேற்பு. ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயனுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. பொருளாதார வளர்ச்சி, AI தொழில்நுட்பம் மற்றும் இருதரப்பு நல்லுறவு குறித்து முக்கிய ஆலோசனை. G7 நாடுகள் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு சைக்கிள் பரிசளித்தார் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான். அடுத்த ஆண்டு பிரான்ஸ் நடத்தவுள்ள சைக்கிள் ஓட்டுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளை விளம்பரப்படுத்தும் விதமாக பரிசளிப்பு.